இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு குறுகிய காலம்தான். இந்த தேர்தலில் விஜய் உடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நான் வைக்கின்றேன். விஜயுடைய ஆதரவாளர் விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று. விஜயகாந்த் அவர்களும் கட்சி தொடங்கின காரணம் திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. இப்போ பிரேமலதா அவர்கள் அவங்க கூட இப்போ எதிரி கூட போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு எங்களுக்கு தான் வேலை செய்யறாங்க. அதிமுக கூட தான் வேலை செய்யறாங்க. அங்க இருந்தோம், அந்த கூட்டணியில் இருந்தோம். ஏன்னா அவங்க ஒருத்தரே போதும். தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் மது விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கள்ளசாராயம் விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, எங்க பார்த்தாலும் குழந்தைகளை கெடுத்து கொலை செய்யறாங்கன்னு அவங்களே முதலமைச்சர் வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கடைசியில் இவ்வளவுதான் நடக்குது தமிழ்நாட்டில், இதெல்லாம் ஒரு குற்றமே இல்லைன்னு அதுவும் சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமா நாங்க தீபத்தை ஏற்றுவோம்னு சொல்றாங்க. அதனால உறுதியா எங்க வெற்றிக்கு அவங்க பாடுபட்டுறாங்க. அது வேற. விஜய் அவர்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமும் திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுடைய நோக்கம் திமுக தோக்கணும். உங்களால் வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. அப்ப உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். இது எனக்கு நடந்தது. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயினிங்ல எவ்வளவு ஆதரவு எனக்கு இருந்தது. அன்றைய சூழலில் ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார், ஒரு பக்கம் கலைஞர். நானும் போட்டியிட்டேன். அன்புமணி நல்லா பேசுறாருப்பா, நல்லவன், அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்துடுறாரு. ஒரு வருஷம் முழுக்க நான் மக்கள் பற்றி பண்ணேன். கடைசியில் என்ன நினைச்சாங்க, அன்புமணியா அது வெற்றி பெற முடியறது கஷ்டம், ஓட்டு வாங்குவாரு, வெற்றி பெறது கஷ்டம், ஏன் என்னை ஓட்டு வீணாக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க. அப்போ அதே சூழல் தான் இன்னைக்கும் இருக்கு. விஜயோடைய ரசிகர்களை பத்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நான் விஜயுடைய ஆதரவாளர்கள் சொல்றேன், உங்க நோக்கம் நிறைவேறணும்னா திமுக அகற்றப்பட வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தலைவர் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க.